எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் 2. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. மிருத்ராவின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டியவுடன் தன் மகளை தூக்கிக் கொண்டு விருட்டென்று மணமேடையிலிருந்து எழுந்துவிட்டான் சூர்யா. அவனின் செயலில் அனைவரும் அவனை அதிர்ந்து நோக்கினர். மரகதமோ வேகமாய் மேடை அருகே ஓடி வந்தவர், சூர்யா, என்னப்பா பண்ற? உட்காருப்பா என்றார் அவசரமாக. ஆனால் அவனோ தன் தாயை ஒரு தீப்பார்வை பார்த்துவிட்டு, தாலி கட்ட சொன்னீங்க, கட்டிட்டேன். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும் உங்களோட பேச்சுக்கு நான் ஆடினதே போதும். சும்மா இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களை எதையும் என்னை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அதையெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒருமலான குரலில் கூறிவிட்டு வேகமாய் தன் மகளை தூக்கி கொண்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினான் அவன். மேலும் மரகதம் அவனின் செயலில் ஏதோ அவனிடம் பதறிக்கொண்டே பேச செல்ல, மிருத்ராவின் தாய் விசாலாட்சி மரகதத்தின் கையை பிடித்து, வேண்டாம் அண்ணி, எதுவும் பேசாதீங்க. மாப்பிள்ளை ஏற்கனவே கோபத்தில் இருக்காரு. மேலும் மேலும் பேசி அவரோட கோபத்தை அதிகமாக்க வேண்டாம். அவர் இது வரைக்கும் பண்ணதே போதும். இதே நம்ம நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் என்று அவரிடம் கூறியவர் தன் மகளை திரும்பி பார்க்க, அவளும் நடக்கும் எந்த நிகழ்வுகளையும் கருத்தில் கொள்ளாமல் வெறித்த பார்வையுடன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அவளின் அந்த நிலையை கண்டு தானாகவே கண்களின் ஓரம் கண்ணீர் துளிர்த்தது விசாலாட்சிக்கு. அவர் தோளில் கரம் வைத்த மிருத்ராவின் தந்தை கதிரவன், போய் அவளை கூட்டிட்டு வாமா என்றார் தன் மனைவியிடம். அதில் கண்ணீரை துடைத்து கொண்டு சரி என்று தலையசைத்தவர் மேடை ஏறி தலைகுனிந்து அமர்ந்திருந்த தன் மகளின் கரத்தை பிடித்து மெதுவாக அவளை எழுப்ப, அவளோ பொம்மை போல் அவர் இழுத்த இழுப்பிற்கு எழுந்து நின்றாள். அதற்குள் சூர்யா குழந்தையை தூக்கி கொண்டு கோவிலை விட்டு வெளியேறிவிட்டான். மாப்பிள்ள, அவனை போக விடாம தடுங்க. வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் தம்பதியாக தான் போகணும். இவன் வேகமா முன்னாடி போறான் பாருங்க என்று மரகதம் வேகமாக மித்ரனிடம் கூற, சரி என்று தலையசைத்து விட்டு வேகமாய் தன் நண்பன் பின்னே ஓடினான் மித்ரன். அதற்குள் சூர்யா காரில் ஏறி அமர்ந்துவிட அவனை தடுத்த மித்ரனோ, வீட்டுக்கு போகும்போது புருஷன் பொண்டாட்டியா தம்பதியாக தான் போகணும்னு அத்தை சொன்னாங்க. அவசரப்பட்டு கிளம்பிடாதடா ப்ளீஸ் என்று அவனிடம் கெஞ்சினான் மித்ரன். சூர்யா எப்படியும் தான் சொல்வதை கேட்க மாட்டான் என்று உணர்ந்து கொண்டு வேகமாய் அவன் மடியில் அமர்ந்திருந்த அவன் குழந்தையை தன் கரங்களில் ஏந்தி கொண்டான் அவன். தன் நண்பனின் செயலில் பற்களை கடித்த சூர்யா, அவளை என்கிட்ட கொடு மித்ரா, அப்புறம் உன்னை சாவடிச்சிடுவேன். செம்ம கோபத்தில் இருக்க நான். என்னோட கோபத்தை அதிகமாக்காத என்றான் கர்ஜனையாக. ஆனால் அதை காதில் வாங்கி கொள்ளாதது போல் முகத்தை திருப்பி கொண்டான் மித்ரன். குழந்தையை வாங்கி கொண்டால் அவனால் இங்கிருந்து செல்ல முடியாது என்பதால் அவனிடமிருந்து குழந்தையை பறித்து கொண்டான் மித்ரன். குழந்தையோ மித்ரன் பரிச்சயமானவன் என்பதால் அவனிடம் விளையாடத் துவங்கியது. தன் கழுத்து சங்கிலியுடன் விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் முகத்தை பார்த்த மித்ரனுக்கு மனம் கலங்கியது. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் உன்னோட எதிர்காலத்துக்காகவும் தான் உன் பாட்டி உன்னோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க பாப்பா. நீ இப்போ வரப்போறவங்கள உன்னோட அம்மாவை ஏற்றுக்கணும். இனிமே காலங்காலத்துக்கும் அவங்க தான் உன்னோட அம்மா என்கிற பொறுப்புல இருந்து உன்னை வளர்க்க போறாங்க. இனிமே உனக்கு அம்மானா அது மிருத்ரா மட்டும்தான் என்று அவன் குழந்தையிடம் பேசிக்கொண்டிருக்க, குழந்தையோ அவன் என்ன பேசுகிறான் என்பது கூட புரியாமல் அதன் போக்கில் விளையாடி கொண்டிருந்தது. ஆனால் சூர்யாவோ மித்ரன் கூறியதை கேட்டு அவனை கொன்று விடுவது போல் ஆக்ரோஷமாக முறைத்தான். அவனின் கோபம் கொண்ட முகத்தை பார்க்க இயலாமல் வேறு புறம் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்று கொண்டான் மித்ரன் குழந்தையுடன். அதற்குள் அனைவரும் மண்டபத்தை விட்டு வெளியே வந்துவிட்டனர். வேகமாக மரகதம் சூர்யாவின் அருகே சென்றவர், நீ பாட்டுக்கு கீழே இறங்கி வந்துட்டியே, உன்னை நம்பி கழுத்தை நீட்டி இருக்கிற அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா சூர்யா என்றார் தன் மகனிடம் ஆதங்கமாக. அதில் தன் தாயை திரும்பி ஒரு தீப்பார்வை பார்த்தவன், என்னை பேச வைக்காதீங்க, செம்ம கோவத்தில் இருக்க நான். உங்கள் இஷ்டத்துக்கு தானே என்னை ஆட்டி வைக்கிறீங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசி இன்னும் என்னை சாகடிக்கிறீங்க? என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தொலைங்க என்றான் கார் ஸ்டியரிங்கில் கையை ஓங்கி குத்தியவாறு. அவன் பேச்சில் முகம் சுருக்கிய மரகதமோ அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று எண்ணி வேகமாய் காரின் பின் சீட்டில் மிருத்ராவை ஏற்றிவிட்டார். அண்ணி, நீங்களும் நானும் இவங்க கூடவே இருக்கலாம். அண்ணா, மாப்பிள்ளை, யாழ்னி எல்லாரும் மாப்பிள்ளையோட காரில் வரட்டும் என்று மரகதம் கூற, அதை ஏற்று சரி என்று தலையசைத்து விட்டு தன் மகளின் அருகே அமர்ந்து கொண்டார் விசாலாட்சி. அவளோ கார் கதவின் ஓரம் தலை சாய்ந்து அமைதியாக வெளியே எதையோ வெறித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள்.
அவள் அருகே அமர்ந்து அவள் கரத்தை இறுக பிடித்து கொண்டார் அவள் தாய். ஆரோஹி தன் தந்தையுடனே மித்ரனின் காரில் வந்து விடுவதாக கூற சரி என்று ஏற்றுக்கொண்டனர் அனைவரும். பின்பு 2 காரில் அனைவரும் சூர்யாவின் வீட்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர். வீட்டு வாசலில் கார் நின்றவுடன் வேகமாய் காரிலிருந்து இறங்கிய சூர்யா யாழினியின் கரங்களில் இப்பொழுது இருந்த தன் மகளை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு வேகமாய் வீட்டிற்குள் நுழைய அவனின் செயலில் முகம் சுருங்கி போனது யாழினிக்கு. அண்ணா எதுக்கு என்கிட்ட இருந்து பாப்பாவை பிடுங்கிட்டு போறாரு? நான் என்ன தப்பு பண்ணங்க? என்றாள் அழுகையுடன். நல்ல நாள் அதுவுமா அழுகாதடி. அவன் நம்ம மேல கோவத்துல இருக்கான். அதுதான் நம்மளுக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? அவன் கண்ணுக்கு நம்ம தப்பு பண்ணவங்களா தான் இப்ப தெரியிறோம். நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. போக போக நம்ம அவனோட நல்லதுக்கு தான் இதை பண்ணியிருக்கோன்னு அவன் புரிஞ்சுக்குவான் என்றான் தன் மனைவியை சமாதானப்படுத்தும் நோக்கில். வேகமாய் மிருத்ராவை அழைத்து கொண்டு விசாலாட்சி சூர்யாவை நோக்கி சென்றவர், மாப்பிள்ள என்றார் வேகமாக. அவரின் குரலில் அப்படியே நின்றவன் பக்கவாட்டு புறமாக தலையை மட்டும் திருப்பினானே தவிர என்னவென்று வாய் திறந்து கேட்கவில்லை. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரே நேரத்துல காலடி எடுத்து வச்சு போகணும் மாப்பிள்ள. அதனால தயவு செஞ்சு இங்கேயே நில்லுங்க என்றார் அவசரமாக. அதில் பற்களை கடித்தவன், தேவையில்லாம ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. உங்க வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன். இல்லனா அந்த மரியாதையும் உங்களுக்கு கிடையாது என்றான் முகத்தில் அடித்தது போல் சூர்யா. அவன் வார்த்தையில் மனம் கலங்கி போனது விசாலாட்சிக்கு. கதிரவனோ, நாங்க உங்களோட நல்லதுக்கு தானே மாப்பிள்ள சொல்றோம். எதுக்கு எங்க மேல கோவப்படுறீங்க என்று வேதனையாக கேட்க, யாரையும் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன் என்றான் ஆக்ரோஷமாக. மரகதமோ அதற்குள் யாழினியை வீட்டிற்குள் அனுப்பி வைத்து ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வருமாறு கூறிவிட அவளோ தயாராக வந்து நின்றாள். இதையெல்லாம் கண்டு சூர்யா பற்களை கடிக்க, அம்மா நீங்க தங்கச்சியை கூட்டிட்டு போய் அவன் பக்கத்துல நிக்க வைங்க என்றான் அவசரமாக மித்ரன் விசாலாட்சியிடம். அதற்கு கலங்கிய கண்களுடன் சரி என்று தலையசைத்துவிட்டு மிருத்ராவை சூர்யாவின் அருகில் நிறுத்தினார் விசாலாட்சி. குழந்தையோ தன் தந்தையின் அருகே நின்றிருந்த புதியவளைத்தான் புரியாமல் விழிகளை உருட்டி உருட்டி பார்த்து கொண்டிருந்தது. என்ன நினைத்ததோ தெரியவில்லை. தன் கைக்கு எட்டிய தூரத்தில் நின்றிருந்த அவளின் தோலை பிடித்து அது தன் பிஞ்சு கரங்களால் இடுக்க குழந்தையின் தொடுகையில் உடல் சிலித்து சட்டென்று தன் பார்வையை குழந்தையின் புறம் திருப்பினாள் மிருத்ரா. அவ்வளவு நேரம் பித்து பிடித்தவள் போல் நின்று இருந்தவள் குழந்தையின் தொடுகையில்தான் சுயநினைவிற்கே வந்தாள். குழந்தையை கண்டவுடன் சட்டென்று அவள் முகம் பிரகாசமாக மாறியது. ஆரோஹிக்கு கொழுகொழுவென்று குட்டி பொம்மை போல் இருந்த குழந்தையை பார்த்தவுடன் அதனை தூக்கி கொஞ்ச கைகள் பரபரத்தது. ஆனால் சூர்யாவை நெருங்கி அவனிடமிருந்து குழந்தையை வாங்குவதற்கு தான் அவளுக்கு தைரியமில்லை. பார்வையாலேயே அனைவரையும் மிரட்டி கொண்டிருக்கும் அவனை பார்த்த அந்த சிறியவளுக்கு அவன் மீது பயம்தான் அதிகமாகியது. குழந்தையோ மிருத்ரா தன்னை பார்க்கிறாள் என்பதை உணர்ந்து அவளை பார்த்து பொக்கைவாய் காட்டி சிரித்தது. தன்னையே அறியாமல் அதன் அழகில் மயங்கி போனவள் அதனை நோக்கி தன் கரத்தை நீட்ட வேகமாய் அவளிடம் பாய முயற்சி செய்தது குழந்தை. ஆனால் குழந்தையின் முயற்சியை தன் கரங்களில் அடங்கிய சூர்யா அவளை ஒரு தீப்பார்வை பார்த்தான். அப்பொழுதுதான் முதன்முறையாக அவன் முகத்தை பார்க்கிறாள் மிருத்ரா. அவனின் பார்வையில் தானாகவே அவள் கரங்கள் கீழே இறங்க, எங்களிடமிருந்து விலகியே இரு என்பது போல் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். யாழினி அதற்குள் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி முடித்திருக்க இருவர் நெற்றியிலும் திலகம் வைக்க முற்பட்டாள். மிருத்ரா அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள சூர்யா பார்வையாலேயே அவளை மிரட்டியவன் வேகமாய் வீட்டிற்குள் நுழைய, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா என்றார் மரகதம் அவளை பார்த்து உணர்ச்சி பெருக்குடன். தான் ஆசைப்பட்டது போல் அவள் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்து விட்டாளே, இதுவே போதும் என்ற மனநிலையில்தான் இருந்தார் அவர். மிருத்ரா இப்பொழுது மீண்டும் பழைய நிலைக்கு சென்றவள் அமைதியாக அப்படியே நிற்க அவளின் கைப்பிடித்து வீட்டிற்குள் அவளை அழைத்து வந்தார் மரகதம். அதை பார்த்த கதிரவன் மற்றும் விசாலாட்சி இருவருக்கும் மனம் நிறைந்து போனது. மரகதம் நிச்சயம் தங்கள் மகளை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவர் மீது வந்தது அவர்கள் இருவருக்கும். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.